பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் இயேசுவை தரிசிக்க விரும்புகிறீங்களா? ஆண்டவரை பார்க்கணும், அவரை தரிசிக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? தெய்வத்தை பார்க்க எல்லாருமே விரும்புகிறாங்க. தெய்வ தரிசனம் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் போய் மனிதனால் உண்டாக்கப்பட்ட அந்த வைக்கப்பட்டிருக்கிற சிலைகளையும் இடங்களையும் பார்த்துட்டு நான் தெய்வ தரிசனம் பண்ணிட்டேன், கடவுளை பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுகிற மக்களே நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி தானே? அதாவது இயேசு கிறிஸ்துவ சிலையை செஞ்சு வச்சு அதை போய் பார்த்துட்டா நான் இயேசுவை தரிசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படி தான் சில கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க. நான் போய் தரிசித்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அது உண்மையான தரிசனமா? அது மனிதனால் செய்து வைக்கப்பட்ட ஒரு பொருள், மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு சிலை. அதை பார்ப்பது தெய்வத்தை தரிசிப்பது அல்ல. அதாவது ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார். அவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் போதுதான் நம்முடைய ஆவிக்குரிய கண்களால் தான் அவரை தரிசிக்க முடியும். அப்போ யார் தரிசிக்க முடியும் அப்படின்னா, இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கணும். இதயத்தில் பெருமை இருக்குது, பொறாமை இருக்குது, கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, இச்சைகள் இருக்கிறது, வன்கண் இருக்குது, தூசணம் இருக்கிறது. இவ்வளோ பாவத்தை உள்ளத்தில் வச்சுட்டா பரிசுத்தமுள்ள தேவன் எப்படி தரிசிக்க முடியும்? அதனால தான் மனிதன் தன்னை திருப்திப்படுத்தி கொள்ள அவனே ஒரு காரியத்தை செஞ்சு வச்சுட்டு, இது கடவுள், அதை போய் பார்த்துட்டு அதுக்கு வணங்கிட்டு வந்துட்டா தெய்வ தரிசனம் பண்ணிட்டேன் அப்படின்னு தனக்குத்தானே அவன் சொல்லி கொள்ளுகிறான், தனக்குத்தானே திருப்திப்படுகிறான். ஆனால் அது உண்மை கிடையாது. தெய்வத்தை ஒரு மனுஷன் தரிசிச்சுட்டா அவனுடைய வாழ்க்கையை தலைகளாக மாறிடுமே. அதை யோசித்து பாருங்க. இது மாதிரி தெய்வ தரிசனம் நீ பண்ணுறவன் லஞ்சம் வாங்குறானே, ஊழல் பண்ணுறானே, அடுத்த குடும்பத்தை வஞ்சிக்கிறானே, மனைவிக்கு துரோகம் பண்ணுறானே, எல்லா பாவத்தையும் செய்கிறானே, கலப்படம் பண்ணுறான், கள்ளத்தனம் பண்ணுறான், திருட்டுத்தனம் பண்ணுறான். நான் பக்தியாக போய் நான் தெய்வத்தை தரிசிச்சுட்டு வந்துட்டேன், அங்கே போனேன் இங்கே போனேன், பணம் செலவு பண்ணுகிறான். அப்போ அது உண்மையான தெய்வ தரிசனமாக இருக்குமா? யோசிங்க. இல்லை. தெய்வத்தை அப்படிலாம் நம்ம நம்மளே ஒன்று செஞ்சு வச்சுட்டு கடவுளை தரிசிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. அவரை நம்முடைய ஆவியில் தான் தரிசிக்க முடியும். ஆவிக்குரிய கண்களால் தான் அவரை பார்க்க முடியும். ஏன்னா அவர் ஆவியாக இருக்கிற தேவன். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக இருக்கணும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட மாம்ச கண்களை பார்க்க முடியாது. ஆவிக்குரிய கண்களில் அவரை தரிசிக்க முடியும். அதுக்கு ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இயேசுவே சொல்கிறார், தெய்வத்தை நீங்கள் தரிசிக்கணுமானா இருதயம் சுத்தமாக இருக்கணும். ஏன்னா பாவம் அழுக்கு நிறைஞ்சிருக்குல்ல, அதனால எப்படி தெய்வத்தை தரிசிக்க முடியும்? இருதயம் சுத்தமாக இருக்கணும். அப்படி பார்த்தா ஒருத்தன் ஆண்டவரை தரிசிக்க முடியாதுங்க. எல்லாருடைய உள்ள திறந்த பாவம் இருக்கு, உண்மைதான். ஆனால் நம்ம தெய்வத்தை பார்க்கணும், இயேசுவை தரிசிக்கணும்னு விரும்பினா அவர் சொல்லுகிறார், நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். அவரே நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை ஆயத்தப்படுத்தி அவரை தரிசிக்கிற ஆவிக்குரிய கண்களை நமக்கு தருவார். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும், ஆவியிலே அவரை தரிசிக்க முடியும். அவர் நம்மோடு பேசுவதை நம்முடைய இருதயத்திற்குள்ளே குரலாக கேட்க முடியும். அப்போ அவரோடு கொண்டு நெருங்கி வாழுகிற அனுபவத்தில் வந்தாதான் தரிசிக்க முடியும். அப்போ நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்தம் பண்ணுவதற்கு தான் சிலுவையில் இயேசு தன் ரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இருதயத்தை கழுவி சுத்திகரிக்க ஏதாவது சோப்பு கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா? ஏதாவது பொடிகள் லிக்விடு கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்லை, அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்போ இயேசுவிடத்தில் இயேசுவே என் பாவத்தை மன்னிக்கணும், உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, நான் உங்களை தரிசிக்க விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம பூரணமாக ஒப்பு கொடுக்கும்போது அவரே நம்மை பரிசுத்தப்படுத்தி இருதயத்தை சுத்தம் பண்ணி தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ ஒரு தரிசிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை தலைகளாக மாறிடும். அதுதான் தெய்வ தரிசனம் என்பது. இயேசு சொல்றா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்க தான் கடவுளை தரிசிக்க முடியும் என்பதாய். அப்போ உங்களை அதற்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவரை தரிசிக்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும். விசுவாசிங்க. இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே, நான் உம்மை தரிசிக்கும்படி என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும், என் இருதயத்தை சுத்திகரியும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும்,
உம்மை தரிசிக்கணும், உம்முடைய குரலை கேட்கணும், கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.